வணக்கம் ராதிகா. திருவிழாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வனராஜா என்பவரின் மகள் விஜயஸ்ரீ என்பவரை 3 ஆண்டுகளாக காதலித்து தற்போது திருமணம் செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் தனுஷின் தம்பி சிறுவனை ஏடிஜிபி வாகனத்தில் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி ஆகியோரை நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஏடிஜிபி ஜெயராமனை மட்டும் கைது செய்து சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி காலை 9 மணி அளவில் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். இவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணையில் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் டிஜிபி ஜெயராமனிடம் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் ஏடிஜிபி ஜெயராமனை திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தற்போது விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையில் ஜெகன்மூர்த்தியார் மற்றும் ஏடிஜிபி ஜெயராமனிடம் தனித்தனியாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் இருவருடைய நடைபெற்ற விசாரணை குறித்து கேட்டறிந்து பின்னர் இருவர்களிடமே விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் தற்போது விசாரணை முடித்துவிட்டு அவரது சொகுசு காரில், அதாவது சொந்தமான சொகுசு காரில் ஏறி சென்று வீட்டிற்கு சென்றிருக்கிறார்.